ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஜப்பான் ஒரு வளர்ச்சி அடைந்த நாடுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதனால தான் அந்த நாட்டில் மோசமான இயற்கை பேரழிவுகள் வந்தாலும் அதை ரொம்ப சுலபமாக சமாளிக்க முடியுது. ஜப்பானில் இதுவரை ஆயிரக்கணக்கான பூகம்பங்கள், எத்தனையோ சுனாமிகள் வந்திருக்கு. சாதாரணமாக இந்த மாதிரியான இயற்கை பேரழிவுகளை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஜப்பான் கிட்ட இருக்கிற அட்வான்ஸ்டு டெக்னாலஜி தான் அவங்கள ஓரளவுக்கு பாதுகாக்குது. கடந்த 13 தசாப்தங்களில் ஜப்பானில் கிட்டத்தட்ட 143 சுனாமிகள் வந்திருக்கு. அதில் 2 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இறந்து போயிருக்காங்க. 1923 ஏற்பட்ட சுனாமி தான் ஜப்பான் வரலாற்றிலேயே ரொம்ப மோசமான சுனாமி. இதில் சுமார் 12 மீட்டருக்கும் உயரமான அலைகள் வந்து டோக்கியோ மற்றும் யோகோஹாமா நகரங்களை சின்ன பின்னமாக்கியது. ஜப்பானில் பூகம்பங்கள் மற்றும் சுனாமிகளோட எண்ணிக்கை அதிகமாகதே தவிர கொஞ்சம் கூட குறையல. உதாரணமாக 2022 மட்டுமே ஜப்பானில் சுமார் 300க்கும் அதிகமான பூகம்பங்கள் வந்திருக்கு. எதுக்காக ஜப்பானில் மட்டும் இந்த அளவுக்கு அதிகமான இயற்கை பேரழிவுகள் நடக்குது? அப்படி ஏற்பட்ட பேரழிவிலிருந்து அவங்க நாட்டு மக்களை காப்பாற்ற ஜப்பான் அரசாங்கம் எந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க? அதனால பயன் இருக்கா? இதை பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன லைக் எங்களோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க லேட் பண்ணாமல் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். 2000 2022 வரைக்கும் ஜப்பானில் 5 சுனாமிகள் வந்திருக்கு. அதில் 2011 வருஷத்தில் வந்த சுனாமி தான் ரொம்ப ஆபத்தானது. 2011 மார்ச் 11 ஒஷிகா பெனின்சுலாவிலிருந்து 72 கிலோமீட்டர் தூரத்தில் பசிபிக் பெருங்கடலில் 9 ரிக்டர் அளவிலான பூகம்பம் ஏற்பட்டுச்சு. இதனால ஒரு மிகப்பெரிய சுனாமி உருவானது. இதுவரை இந்த உலகத்தில் வந்த சுனாமியில் இதுதான் 4வது மிகப்பெரிய சுனாமி. சுமார் 40 மீட்டர் உயரம் இருக்கிற ராட்சத சுனாமி அலைகள் 700 கிலோமீட்டர் வேகத்தில் செண்டை நகரத்தை நோக்கி பயணிச்சுது. இந்த அளவுக்கு உயரமான அலைகளில் 20 மாடி கட்டிடம் கூட முழுசா மூழ்கிடும். 70 கிலோமீட்டர் தூரத்துக்கு பயணம் செய்து கடற்கரைக்கு வந்து சேர்ந்த சுனாமி அலைகள் அதோடு நிற்காம அங்கிருந்து நகரத்துக்குள்ள 10 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பயணித்தது. அட்வான்ஸ்டு டெக்னாலஜியால் கூட சுனாமியை முன்கூட்டியே மிக துல்லியமாக கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் செண்டை நகரவாசிகளுக்கு சுனாமி எச்சரிக்கை ரொம்ப தாமதமாக தரப்பட்டுச்சு. அந்த ராட்சத சுனாமியிலிருந்து தப்பிக்க அவங்களுக்கு வெறும் 8 நிமிஷங்கள் மட்டும்தான் இருந்துச்சு. கடைசி நேரத்தில் தப்பிக்க வழி இல்லாமல் சுமார் 15,000 மக்கள் சுனாமி அலைகளில் சிக்கி பரிதாபமாக இறந்து போனாங்க. கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் அவங்களோட வீடுகளை இழந்து நடு தெருவில் நின்னாங்க. இந்த சுனாமி அலைகள் இதோட நிற்காம ஃபுகுஷிமா டைச்சி நியூக்ளியர் பவர் பிளான்ட்டின் வெடிப்புக்கும் காரணமாக இருந்துச்சு. ஆனால் இங்கே இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த பவர் பிளான்ட் வெடிப்பால் ஒரு உயிர் சேதம் கூட ஏற்படலை. வெறும் இந்த பவர் பிளான்ட் விபத்து மற்றும் சுனாமியால் மட்டுமே ஜப்பானுக்கு சுமார் $300 பில்லியன் நஷ்டம் ஏற்பட்டுச்சு. உலக வரலாற்றில் இதுதான் விலை உயர்ந்த விபத்தாக சொல்லப்படுது. ஜப்பான் நாட்டில் மட்டும் அதிகமான சுனாமிகள் வர முக்கிய காரணம் ஜப்பானின் ஜியோகிராஃபிக்கல் லொகேஷன். பசிபிக் பெருங்கடலில் இருக்கிற இந்த இடத்தை ரிங் ஆஃப் ஃபயர்னு சொல்லுவாங்க. உலகத்தில் ஏற்பட்ட 90% பூகம்பங்கள் மற்றும் சுனாமிகள் இந்த ரிங் ஆஃப் ஃபயரில் தான் நிகழும். இந்த ரிங்ல தான் உலகின் ஆபத்தான எரிமலைகளும் இருக்கு. துரதிர்ஷ்டவசமாக முழு ஜப்பான் நாடும் இந்த ரிங் ஆஃப் ஃபயருக்குள்ளே தான் இருக்கு. அதனால தான் இங்கே அடிக்கடி பூகம்பங்கள் மற்றும் சுனாமிகள் வர காரணம். இதுக்கு இன்னொரு காரணம் கூட இருக்கு. அது என்னன்னா, ஜப்பான் தேசம் 4 முக்கியமான டெக்டானிக் பிளேட் சந்திக்கிற இடத்துல இருக்கு. அதாவது பசிபிக் பிளேட், பிலிப்பைன்ஸ் பிளேட், யூரோஷியன் பிளேட் மற்றும் அமெரிக்கன் பிளேட். 2 டெக்டானிக் பிளேட் சந்திக்கிற இடத்துல அதிகமான ஸ்ட்ரெஸ் மற்றும் ப்ரெஷர் உருவாகும். இதுதான் பூகம்பங்களுக்கு வழிவகுக்குது. ஜப்பான் ஒரு ஐலாண்ட் கண்ட்ரின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? எஸ், நான் சொல்கிறது உண்மைதான். ஜப்பான் நாட்டின் 4 பக்கங்களும் கடலால் சூழப்பட்டிருக்கு. அதனால் பெசிபிக் பெருங்கடலில் சுனாமி வந்தால் அது முதல்ல ஜப்பான் நாட்டை தான் தாக்கும். அப்படி ஏற்பட்ட இயற்கை பேரழிவுகளில் இருந்து ஜப்பான் கரையோர நகரங்களை பாதுகாக்க அந்த நாட்டு அரசாங்கம் நிறைய பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்தாங்க. அதில் ஒன்று தான் இந்த சுனாமி வால். 2011 வந்த மோசமான சுனாமிக்கு அப்புறம் ஜப்பான் அரசாங்கம் என்ன முடிவு பண்ணாங்கன்னா, கடற்கரையோரமாக சுனாமி அலைகளோட தாக்கத்தை குறைக்க ஒரு ராட்சத தடுப்பு சுவரை கட்ட முடிவு பண்ணாங்க. அதே போல சுமார் 400 கிலோமீட்டர் நீளம் 15 மீட்டர் உயரமான ஒரு ராட்சத சுவரை கடற்கரையோரத்தில் கட்டினாங்க. இதை ஜப்பான்ஸ் கிரேட் சுனாமி வால்னு சொல்லுவாங்க. இதுக்காக மொத்தமான செலவு சுமார் $12 பில்லியன்.
இந்த சுவர்கள் வலிமையாக இருக்க அதோட ஃபவுண்டேஷனை 25 மீட்டர் ஆழத்துக்கு கொண்டு போனாங்க. இந்த ஆழம் சுவரின் உயரத்தை விட 10 மீட்டர் அதிகம். இந்த மாதிரியான சுவர் கட்ட முடிவு பண்ணதுக்கப்புறம் ஜப்பான் இன்ஜினியர்ஸ் கம்ப்யூட்டரில் சிமுலேஷன் பண்ணி பார்த்தாங்க. செயற்கையான சுனாமி அலைகளை இந்த சுவர் மேலே மோத விட்டு டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த சுவர் எந்த அளவுக்கு ப்ரெஷரை தாக்கு பிடிக்கும், எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்குங்கிற விஷயத்தை சிமுலேட்டர் உதவியால் கால்குலேட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சுனாமி சுவரை கர்வ் ஷேப்பில் கட்டினா அலைகளோட சக்தியை அதிக அளவில் குறைக்குது அப்படிங்கிற விஷயத்தை கூட சிமுலேட்டர் உதவியால் கண்டுபிடிச்சாங்க. ஜப்பான் சுனாமி அலைகளோட வேகத்தை குறைக்க வெறும் கடற்கரையில் சுவரை கட்டினது மட்டும் இல்லாமல் ஹாட்ஸ்பாட் லொக்கேஷன்ஸில் கடலில் பிரேக் வாட்டர் வால்ஸை கூட கட்டினாங்க. சுனாமி அலைகள் கடற்கரையை தாக்குறதுக்கு முன்னாடி இந்த பிரேக் வாட்டர் வால்ஸ் அலைகளோட வேகத்தை ஓரளவுக்கு குறைக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த அலைகள் 15 மீட்டர் உயரம் இருக்கிற சுனாமி சுவரை வந்து சேரும். ஒரு பக்கம் இது மக்களுக்கு பாதுகாப்பானதாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த சுவரால் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா இந்த சுவர் கிட்டத்தட்ட 4 மாடி கட்டிடம் உயரத்துக்கு இருக்கிறதுனால அங்கே வர சுற்றுலா பயணிகளுக்கு ஏதோ ஒரு ஜெயிலுக்குள்ளே இருக்கிற மாதிரியான உணர்வை தருதுன்னு சொல்லப்படுது. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சுவரால் ஜப்பானுக்கு வர சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கை அதிக அளவில் குறைஞ்சிருக்குன்னு. ஜப்பான் சுனாமியை 2 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. இதில் லெவல் 1 சுனாமி ஒவ்வொரு 60 வருஷங்களுக்கு ஒரு முறை வரும். இதோட உயரம் 10 மீட்டர்ஸ் இருக்கும். லெவல் 2 சுனாமி 100 வருஷங்களுக்கு ஒரு முறை வரும். இந்த சுனாமி அலைகளோட உயரம் 15 மீட்டர்ஸ்க்கும் அதிகமாக இருக்கும். ஜப்பானின் இந்த கிரேட் சுனாமி வால் உண்மையாகவே ஒரு இன்ஜினியரிங் மார்வல்னு சொல்லலாம். ஏன்னா இந்த சுவர் அதிகப்படியான தாக்கத்தை கம்மியாக்குது. ஜப்பான் அவங்க நாட்டை இயற்கை பேரழிவுகளில் இருந்து காப்பாற்றிக்க நிறைய நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க. அதில் ஒன்று தான் இந்த சுனாமி வால். ஆனால் இந்த சுவர் சுனாமிக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு இல்லை. சுமார் 12 பில்லியன் செலவு பண்ணி கட்டின இந்த சுவர் சுனாமியிலிருந்து தப்பிக்க மக்களுக்கு கொஞ்சம் நேரத்தை தரும். இது நிறைய பேருக்கு கோல்டன் டைமாக அமையலாம். ஜப்பானின் இந்த சுனாமி சுவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 12 பில்லியன் செலவு பண்ணி கட்டின இந்த சுவர் அந்த அளவுக்கு வர்த்தா? பரவாயில்ல, நல்ல ஐடியான்னு சொல்கிறவங்க கமெண்ட்டில் எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.